இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, 1972 கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி கருணாநிதிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில இன்னைக்கு யார் எதிர்த்து? கருணாநிதி எதிர்த்து. அப்ப கருணாநிதி அவர்கள் இருக்கிற தொகுதி சைதாப்பேட்டை. அந்த சைதாப்பேட்டையினுடைய தொகுதி பொறுப்பாளராக அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல தொகுதி அமைப்பாளர், அதுதான் ரொம்ப முக்கியமான போஸ்ட். இப்ப நம்ம இதுல தொகுதி செயலாளர்னு அம்மா இருந்தப்ப இருந்தது இல்லையா, அந்த தொகுதி அமைப்பாளர். அந்த தொகுதி அமைப்பாளராக கருணாநிதியினுடைய தொகுதிக்கு எதிராக அங்கே செயல்படுறதுக்கு யாரை போடுறாருன்னா, ஒரு 21 வயது இளைஞனை தேர்ந்தெடுக்கிறார். 21 வயது இளைஞன் கட்சி தொடங்கி கருணாநிதி அன்றைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எதிராக தொடங்குகிற கட்சிக்கு தொகுதி அமைப்பாளர் 21 வயது இளைஞன். பேர் என்ன? சைதை துரைசாமி. அவரே கூட்டிட்டு வர சொல்றாரு. போய் ஜேபிஆர் அவர்களை விட்டு இந்த தம்பி நல்லா ஆக்டிவா இருந்தா அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்தார். பின்னாளிலே ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற பொழுது அந்த இளைஞனை மறந்து விடவில்லை. அதே இளைஞனுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த முதல் 1977 ஆட்சி அமைக்கின்ற பொழுது அன்றைக்கு உழைத்த அந்த இளைஞன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்.